வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குரு புகழ் வாழ்க. சிந்தையை அடைந்து சும்மா இருக்கின்ற சீரடியை செயலுக்குவே அந்த நிலை தனதற்கு அசைவற்றிருக்க திறம் ஆழ்ந்து கொண்டு தங்கள் இந்தமிழ் உலகமிசை எடுத்த பிறவிகளை இனின் பயனாகிய சந்தனமும் என்னை மறவாத சாமித்த வாழ்வழித்த என் சந்தோஷ செய்தி வாழ்க அவர்கள். 19/5/75. இன்று நாள் ஒன்றன் சிந்தனை புக்கிலிருந்து சில கருத்துக்களை பார்த்தோம். அது நமக்கு சாமிஜி கொடுத்த தலைப்பு ஐவகை கடமைகள். அந்த ஐவகை கடமைகள் என்ன என்று பார்த்தால், தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்பதால். தான் என்பது ஒரு தனி மனித அமைதியை குறிக்கிறது. தனி மனிதன் என்பது மனிதன் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும். நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக வந்தோம், வந்த இடத்திலிருந்து திரும்ப போக என்ற நினைவோடு நாம் தன்னை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தான் என்பது. தன்னை பற்றி உணர்ந்து கொண்டாலே நாம் அதை பற்றி நாம் இதுவரைக்கும் நமக்கு ஒற்றுமே புரியாது. இந்த மனவளக்கலையோடு வந்தால்தான் தன்னை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். நாம் யார் என்று புரிந்து கொள்ள முடியும். அந்த விளக்கத்தில் தெரிந்து கொண்டால் குடும்பத்தை சீர் செய்ய முடியும். தான் என்ற தனி மனித அமைப்பிலிருந்து குடும்ப அமைப்பை சேர்த்திருக்கலாம். குடும்பத்தில் உள்ள அனைவரும் குடும்பம் என்பது என்ன? தாய், தந்தை, அப்பா, அம்மா, குழந்தைகள் அனைவரும் சேர்ந்ததுதான் குடும்பமாகும். அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான கடமைகளை செய்து வருவதுதான் நம்மளுடைய கடமையாகும். நாம் பெரியவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்பது தவறவே கூடாது. அவற்றை தவறிட்டு நாம் இப்போது செய்தால் அது சரிவராக குடும்பமாக இருக்காது. அப்போ தனி மனித அமைதி குடும்ப அமைதி சென்று குடும்ப அமைதி பெற்றவுடன் சுற்றம் அமைதி பெறும். சுற்றத்தில் இருப்பவர்கள் அனைவரும் இந்த அமைதியான நிலையை பெறுவதற்கு சுவாமிஜியின் கருத்துக்களை தெரிந்து கொள்வார்கள். சுற்றம் அமைதி பெற்றவுடன் ஊர், அந்த இடத்தில் உள்ள ஊர் அமைதி பெறும். ஊர் அமைதி பெற்றவுடன் உலக மக்கள் அனைவரும் சாமிஜியுடைய கருத்துக்களை கொண்டு அமைதி பெறுவார்கள். அப்போ ஒரு தனி மனிதன் அமைதி தொடங்கி ஊர் முழுவதுமாக நமக்கு இந்த சுவாமிஜியுடைய கருத்துக்கள் சென்று அமைதி அடைவதற்கு உதவுகிறது. இதுவாகத்தான் ஐவகை கடமைகளாக சென்று கொண்டே இருக்கிறது. நமக்கு பொருள் இல்லை, போதிய வலிமை இல்லை, எப்படி கடமையை செய்வது என்று மலைத்துக் கொள்ள வேண்டாம். சுவாமிஜி தந்த 9 வகையான தவங்களை நித்தம் செய்து வந்தோமானால் நமக்கு தேவையான மனோ வலிமை பெற்றுவிடும். அந்த மனோ வலிமைத்தலும் பெற்று நாம் விரும்பியதை சங்கல்பமாக செய்து கொண்டு அனைத்து பல நன்மைகளை நிறைவேற்றி விடலாம். உதாரண சிதாகாசத்தில் தொடங்கி உயர்ந்த நிறைவு பெற்று மகா ஆகாசம் உயிரோடு கலந்து விரும்பியதை நிறைவேறலாம். தினந்தோறும் காலை நாம் கண் முடித்தவுடன் சாமி உலக பிரபஞ்சத்தை வாழ்த்த வேண்டும். வாழ்க வையவும் என்று கூறினாலே போதும். நாம் படுத்திருந்தாலே நம் உடம்பு தானாகவே ஏற்படும். அந்த அளவுக்கு இந்த தாரக வாழ்க வளமுடன் என்ற ஒரு தாரக மந்திரத்தை நமக்கு சாமிஜி அளித்துள்ளார். இந்த தாரக மந்திரம் இவ்வளவு நிறைய ஆற்றலை கொண்டு நமக்கு வேலை செய்கிறது. அதனால் இந்த தாரக மந்திரத்தை எப்பொழுதும் மறந்து விடவே கூடாது. உதாரணத்துக்கு வெட்டிய மரங்கள் சில நாட்களிலே துளிர்விட்டு, அதே போல புதைக்கப்பட்ட விதைகள் அனைத்தும் பூமியை பிளந்து கொண்டு வளர்ந்துவிடும். அதுபோலத்தான் நாம் மனதில் எந்தவித சஞ்சலமும், வெற்றியும், தோல்வியும் வாழ்க்கையும் நிறைந்து இருந்தாலும் அவற்றை எல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு நாம் மன உறுதியோடு நிலைநாட்ட இந்த சாமிஜியுடைய கருத்துக்களையும் இந்த கடமைகளையும் மன உறுதியுடன் ஏற்று நாம் அனைவரும் நாம் உலக நலத்தை தொண்டில் வளரை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும். நாம் தனி மனித அமைதியிலிருந்து உலகில் உள்ள அனைவரையும் நாம் இந்த தொண்டில் சீரும் சிறப்புடன் செய்து வர நம்மளால் முடியும். நாம் வெற்றி கொள்ளவும் முடியும். இதற்கு நாம் அனைவரும் மாபெரும் ஆற்றல்
அடக்கி உள்ளது. இந்த வாழ்க வையகம் என்ற ஒரு தாரக மந்திரத்தால் இந்த ஒரு வரி மந்திரத்தை எல்லோருக்கும் கற்றுக் உலகில் உள்ள அனைவரும் கட்டுப்படுத்தி நிறைய ஆற்றல்களை பெற்று இந்த உலகில் உள்ள அனைவரும் நீலாவில் நிலை செல்லும் உயர்வுகள் மெய்ஞானம் பெற்று ஓக்கி வாழ்க. வாழ்க வளமுடன்.